வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களை. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்கள் பற்றி தானுங்க. ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும், பிறகு வரக்கூடிய ஸ்ரீ கருடன் பிறந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு வரக்கூடிய தமிழ் கடவுள் முருகர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய விசாகம் நட்சத்திரம் 1 பாதம், 2வது பாதம், 3வது பாதம். காலச்சக்கரத்துக்கு 7வது பாவகமாக வரக்கூடியது தானுங்க துலா ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவானுடைய ராசியை கொண்ட துளாராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? பொதுவாக துளாராசி நண்பர்களுக்கு இயற்கையாகவே ஒரு குணம் இருக்கும். ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்ட்டு பார்வையிலேயே சொல்லிவிடுவாங்க. இவங்க நல்லவங்க தான் அப்படின்ட்டு மனசில் பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அதுபோக துளாராசி நண்பர்களுடைய ஆரம்பத்தில் இருந்து, அதாவது படிப்பு ஸ்தானத்தில் இருந்து, 2வது வேலை வாய்ப்பில் இருந்து படிப்படியாக நம்ம பார்க்கலாம். அதுபோக அந்த துளாராசி நண்பர்களுக்கு எந்த பாவகத்துக்கு அதிபதி சாதகமாக இருப்பார், எந்த பாவகத்துக்கு அதிபதி பாதகமாக இருப்பார், எல்லா விஷயமும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க. துலா ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். இப்போது 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவாக இருக்கிறதுனால ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும், யோசனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 10 வயசு தான் இருக்கும், அவங்க பேச்சு செயல் சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், ஒரு ப்ராட் மைண்ட் இருக்கும். 25 வயசு தான் இருக்கும், 35-40 வயசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சிந்திப்பாங்களோ, எந்த அளவுக்கு யோசனை பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க துளாராசியில் பிறந்தவங்க. இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஜாதகத்தில் ஆண் தான் அல்லது பெண் தான் அப்படி கிடையாது. துலா ராசின்றது ஒன்று தானுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய குணம் இப்படி தான் இருக்கும். அதுபோக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம காரணமாக இருந்துடணும் அப்படின்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்குமே தவிர ஒருத்தருடைய சங்கடத்துக்கு நம்ம காரணமாக இருந்துடணுன்ற எண்ணம் கடைசி வரைக்கும் இருக்காது. அதுபோக கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். பலன் எதிர்பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கி நாம் கொடுக்குறோம், நாளைக்கு அவங்க கொடுப்பாங்க, நிச்சயமாக அதை எதிர்பார்க்க மாட்டீங்க. 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவாக வரதுனால வேலை வாய்ப்பு, மெயின் வேலை வாய்ப்பு, அதுக்கு முன்னாடி படிப்பு, கல்வி அப்படின்றது துளாராசி நண்பர்களுக்கு நிறையவே இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க. படிப்பு திறன் விட அவங்க அந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு 12வது படிச்சிருந்தாலும் சரிங்க, அதே மாதிரி அல்லது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் சரிங்க, நிறைய விஷயங்கள், நிறைய உலக அறிவு தெரிஞ்சிருப்பாங்க. நிறைய நியூஸ் சேனல் பார்க்குறவங்க கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துளாராசியில் பிறந்தவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த துளாராசி நண்பர்களுக்கு கலைத்துறையில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். நான் கவிஞர் ஆகணும், பாடகர் ஆகணும், இல்லை அது என்னது ரிப்போர்ட்டர் ஆகணும், இல்லை நான் டைரக்டர் ஆகணும், கதாசிரியர் ஆகணும், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். கற்பனைத்திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த கிரைம்லலாம் பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் கிரைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த யோசனைகளும் சிந்தனைகளும் ஏற்படும். அதுபோக இந்த கணினித்துறை, கம்ப்யூட்டர் துறையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த டிசைனிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த துளாராசி நண்பர்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். மீன்குட்டிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது இந்த துளாராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இயல்பாகவே இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு முறை பார்த்தா அந்த விஷயத்தை அப்படியே செய்யக்கூடிய ஒரு திறன் இந்த துளாராசி நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுபோக துளாராசி நண்பர்களுக்கு படிப்பு கூட திரவியம் சம்பந்தப்பட்டது, திரவியம், அதுபோக இரும்பு இயந்திரத்துக்கு சம்பந்தப்பட்டது, இந்த சிவில் இன்ஜினியர் படிக்கிறேனுங்க, ஆர்கிடெக்சர் படிக்கிறேனுங்க, அதே மாதிரி இந்த ஷிப்புக்கு கடல் துறை, அதாவது கப்பல் துறை, கப்பல் துறையில் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அதுபோக
உணவு சம்பந்தப்பட்டது. ஏன்னா 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய், 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன். உணவு சார்ந்த வேலைகளில் இந்த துளாராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு தள்ளுவண்டியில் உணவு கடை வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு இப்படி வச்சுருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்கொண்டு தொழில் செய்யக்கூடிய, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் இந்த துளாராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த இடத்துலையும் முழுமையாக அடைய மாட்டாங்க. ஒரு தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க, அது செய்வாங்க, ஓகே நல்லா போய்கிட்டு இருக்கா, இது கூட இன்னொன்று செய்கிறதுக்கு என்ன வழி, அந்த மாதிரி எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தர் காப்பி அடித்து பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அது உன்னிப்பாக பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதே மாதிரி பண்ணிவிடலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும் சுட்டுப்பட்டாலும் இந்த துளாராசி நண்பர்களுக்கு வராது. எத்தனையோ பேர் ஒரு கடையில் போய் வேலைக்கு போவாங்க, 6 வருஷம் அல்லது 2 வருஷம் 1 வருஷம் அந்த கடையில் வேலை பார்ப்பாங்க. அடுத்த நாளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னுக்கு ஒரு கடை போட்டுடுவாங்க, அதே மாதிரி கடை. இந்த மாதிரி எண்ணம் மட்டும் இந்த துளாராசியில் பிறந்த ஆணுக்கும் வராது, பெண்ணுக்கும் வராது. குரு துரோகம் அப்படின்றது சாமி சத்தியமாக அந்த துளாராசி நண்பர்களுக்கு இருக்காது. அதை விட இன்னொரு சமாச்சாரம் என்னன்னா, துளாராசிக்கு பாதகாதிபதி 2 கிரகங்கள். ஒன்று குரு பகவான், 2வது சூரிய பகவான். 2 பேருமே பாதகாதிபதி. அரசாங்கத்துறையில் என்னதான் நீங்கள் முட்டி மோதி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு தடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு அலுவலகத்தில், ஒரு நிறுவனத்தில் என்னதான் பெரிய லெவலில் அவருக்கு நீங்கள் ஒரு டார்கெட் செய்து கொடுத்தாலும், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி கொடுத்தாலும், அந்த இடத்துல உங்களுக்கான நல்ல பேர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அது எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. உங்களுக்கான வேலை என்னவோ அதை செய்து கொடுத்துட்டு போயிட்டே இருந்துடுவீங்க. என்ன கேட்டிங்கன்னா துளாராசி நண்பர்கள் வேலை விஷயத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு மிஷின் மாதிரி, ஒரு இயந்திரம் மாதிரி. 75% நண்பர்கள் சுயமாக செய்கிறதுக்கு தான் யோசனை பண்ணுவீங்க. 75% நண்பர்கள். அந்த மாதிரி நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய வேலை எந்த மாதிரியான வேலைகள் அமையும்னா, 2வது பாவகத்துக்கு அதிபதி தனம் தங்கணும்னா மண் மனை சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம், இரும்பு இயந்திரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம், திரவியம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம். அதுபோக இந்த போக்குவரத்து, காவல்துறை இதெல்லாமே ரொம்ப நல்லா இந்த துளாராசி நண்பர்களுக்கு இருக்கும். அதுபோக சனி பகவான் அப்படின்றவர் தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் துளாராசி நண்பர்களுக்கு. சனி கொடுப்பான், யார் கெடுப்பான் அப்படின்ட்டு. அப்போது சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான், புத்திர ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் சனி பகவான். சுபஸ்தானமும் அவரே, புத்திர பாக்கியாதிபதியும் அவரே. அப்போது ஒன்றுக்கு மேற்பட்டு, அதாவது ஒரு ஆண் ஒரு பெண், இந்த மாதிரி இயல்பாகவே துளாராசி நண்பர்களுக்கு வாரிசுகள் அமையும். சார் 2மே பொம்பளை பிள்ளையாக இருக்காங்க, 2மே ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் 100ல் 1 தானுங்க. நீங்கள் பாருங்கள், உங்களை சுற்றி உள்ள துளாராசி நண்பர்களுக்கு எல்லாமே அல்லது உங்களுக்கு கூட ஒரு ஆண் ஒரு பெண், இந்த மாதிரி ஒரு இயல்பாகவே புத்திர செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி நண்பர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மண் மனை சம்பந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னா வீடு வாசல் கட்டுறது சார் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அதுவும் இருக்க தான் செய்யுது. நீங்கள் ஜல்லி விற்றாலும் சரி, மண் விற்றாலும் சரி, இல்லை கல் விற்றாலும் சரி, இல்லை கம்பி விற்றாலும் சரி, சிமெண்ட் விற்றாலும் சரி, இதை சார்ந்தது ஒரு மண்மனை கட்டுறதுக்கு உண்டான ஒரு பொருட்கள். அதுபோக நிறைய கற்பனை திறனும், அதே மாதிரி எதிர்பாராத அளவுக்கு அந்த ப்ராட் மைண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த டிராயிங்ஸ் செய்து கொடுக்கறது, இந்த ஆர்கிடெக்சர், டிராயிங், இந்த மாதிரி துறையிலெல்லாம் இந்த துளாராசி நண்பர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. துளாராசி நண்பர்கள்கிட்ட வேணுமா மற்றவங்க சந்தேகம் கேட்கலாமே தவிர, யோசனைகளை கேட்கலாமே தவிர, ஒருபோதும் இந்த துளாராசியில் பிறந்தவங்க அடுத்தவங்க கிட்ட போய் யோசனை கேட்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க. தன் மனசுக்கு சரின்னு படுதான் அது செஞ்சுட்டு போவாங்களே தவிர 4 பேர்கிட்ட போய் கேட்கலாமே, 10 பேர்கிட்ட கேட்கலாமே அப்படின்ற எண்ணங்கள் மட்டும் இந்த துளாராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக வராது. அதே மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க கலைத்துறையில் தயாரிப்பாளராக மட்டும் தயவு செய்து இருக்க வேண்டாம். ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வேலைகள் தயவு செய்து வேண்டாம். ஏன்னா 8 கூடிய கிரகமும் சுக்கிர பகவானாக வருவார், 10 கூடிய கிரகம் நமக்கு சந்திரனாக வருவார்.
10 கிரகம் ஓகே தானுங்க, நல்ல கிரகம் தானுங்க, அருமையான கிரகம் தானுங்க. 10வது பாவகத்தில் உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பகையாயிடுவார். சரிங்களா? அதுபோக இந்த கொடுக்கல் வாங்கல் பரவாயில்லையா, ஏற்றம் கொடுக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு தான் ஏற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? அதனால் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. விவசாயத்தில் நிறைய நாட்டம் இருக்கும். விவசாயம் சார்ந்த வேலைகளில் நிறைய நாட்டங்கள் இருக்கும். நிறைய துளாராசி நண்பர்கள் இந்த மேன் பவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 10 பேர் அனுப்புகிறனுங்க, ஒரு 50 பேர் அனுப்புகிறனுங்க, ஒரு 100 பேர் அனுப்புகிறனுங்க, ஒரு 1000 பேர் அனுப்புகிறனுங்க அப்படின்ற மேன் பவர் ரொம்ப அதிகமாக இந்த துளாராசி நண்பர்களுக்கு இருக்கும். எல்லாருக்கிட்டையும் சகஜமாக நல்லா பேசக்கூடிய தன்மை கொண்டவங்களாகவும் இருக்கும். பொதுவாகவே அந்த துளாராசி நண்பர்கள் மற்றவங்க இடத்துல இருந்து தான் யோசனை பண்ணுவாங்க, சிந்திப்பாங்க, பேசுவாங்க. அதுபோக 2வது பாவகத்துக்கு அதிபதியும் நமக்கு செவ்வாவாக இருக்கிறதுனால வாகன யோகமெல்லாம் நிறையவே இந்த துளாராசி நண்பர்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது தொழில் சார்ந்தது. நான் முதலே சொன்னேன், இந்த திரவியம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம், அதுபோக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இரும்பு இயந்திர தொழில், வணிக தொழில், அதுபோக இந்த ஜவுளி கடை இதெல்லாமே செய்யலாம். அதுபோக இந்த அழகு ஆவணப் பொருட்கள், வாசன திரவியம் இதெல்லாமே இந்த துளாராசி நண்பர்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். முக்கியமாக வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி அமைப்புகளும் இந்த துளாராசி நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். நமக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி பாதகாதிபதியாக வரார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் அண்ணனால் மேலுக்கு வந்துட்டேன், தம்பியால் மேலுக்கு வந்துட்டேன், அக்காவால் மேலுக்கு வந்துட்டேன், தங்கச்சியால் மேலுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. கூட பிறந்த பிறப்புகளுக்கு வேணும்னா இந்த துளாராசியில் பிறந்தவங்க கொடுத்து உதவலாமே தவிர மற்றவங்க கிட்ட போய் வாங்கிட்டு வந்து பொழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த துளாராசி நண்பர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. 4வது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு சிறப்பாக இருக்கிறதுனால கரெக்டாக 36 வயசு முடிஞ்சு 37வது வயசுல இருந்து இந்த துளாராசி நண்பர்கள் நிச்சயமாக செல்வந்தராக இருப்பாங்க. 35, 36 வயசு வரைக்கும் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க தான் செய்யும். நான் சுகமாக இருந்துட்டேனுங்க, நான் சுகவாசியாக இருக்கிறேனுங்க அப்படின்னெல்லாம் மேக்சிமம் சொல்லிக்கிட முடியாதுங்க. அந்த 35, 36 வயசுக்கு மேற்கொண்டு 100% இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்கள் நிச்சயமாக சுகவாசியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுபோக இரும்பு இயந்திரம் 100% துளாராசி நண்பர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதை பார்த்துப்போங்க. 5வது பாவகம் பூர்வீகம் செட் ஆகுமா? செட் ஆகும். 6வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் நமக்கு குரு பகவான் வராரு. முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி ஆயிட்டாரு, சூரிய பகவானும் உங்களுக்கு பாதகாதிபதி ஆயிட்டாரு. அரசாங்க தொழில் இல்லை அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து ஏதாவது ஒரு ரோடு போடுறோம், வீடு கட்டி கொடுக்குறோம், எது செய்தாலும் அந்த பணம் வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். 10 லட்சம் ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிவிட்டு 10 மாதம் வெயிட் பண்ணி அந்த 10 லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து டெண்டர் எடுத்து நீங்கள் வேலை செய்தால் இது லாபமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 மாதத்துக்கு கட்டணம் வட்டியை கணக்கு போட்டிங்கன்னா ஏன்டா செஞ்சோம், எதுக்கடா செஞ்சோன்ற அளவுக்கு ஆகி போயிடும். நான் தான் சொல்கிறேனுங்களே, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு வேலை செய்து கொடுத்தாலும் சரி, இல்லை அரசாங்கத்துக்கு நீங்கள் வேலை செய்து கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் வேலை செய்து கொடுத்தாலும் சரி, ப்ரெசன்டேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும், பிரமாதமாக செய்வீங்க. தனக்கு தான் செஞ்சுக்கிட்டால் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கிடுவீங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட்டுக்கு அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதிர்பார்க்கவும் மாட்டீங்க, அது கிடைக்கவும் கிடைக்காது அந்த அளவுக்கு. சரி, இந்த குரு பகவானை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். பொதுவாக ஒரு ராசிக்கு ஒன்று குரு பலன் இருக்கணும், இல்லை குரு பார்வை இருக்கணும். சரிங்களா? இப்போது கன்னின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசி நண்பர்களுக்கு குரு 7வது பாவகத்துக்கு அதிபதி. சிம்ம ராசிக்கு அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுக்கு குரு 5வது பாவகத்துக்கு அதிபதி. இந்த மாதிரி ஒன்று குரு பலன் இருக்கணும், இல்லை குரு பார்வை இருக்கணும். ஆனால் இந்த துளாராசி நண்பர்களுக்கு ரெண்டுமே கிடையாது. குரு 3, 6 குடைவர், கெட்டவர். குரு நம்ம ராசியில் பகையாக வேற இருப்பார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசான்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. நீங்கள் முருகர் கோவிலுக்கு போகிறீங்க, விநாயகர் கோவிலுக்கு போகிறீங்க, ஐயப்பன் கோவிலுக்கு போகிறீங்க, இது உங்களுக்கு 2வது பட்சம் தானுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போங்க.
துளாராசி நண்பர்களுக்காகவே மிக சிறந்த ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருந்தால் அந்த இடத்துக்கு போங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் இல்லை உங்களுடைய தகப்பன், அதாவது குருவாக இருந்தவங்க யாரோ, உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவங்க, இந்த மாதிரி நபர்கள்கிட்ட அடிக்கடிக்கு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெசமாக சொல்கிறேனுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த துளாராசி நண்பர்கள் 10வது பாவகத்தில் நமக்கு சந்திரன் தொழில் ஸ்தானாதிபதியாக வரதுனால இந்த ஹோட்டல், சொகுசு ஹோட்டல், லாட்ஜ், ரெசார்ட்டு, இந்த மாதிரி தொழில்கள் கூட இந்த துளாராசி நண்பர்கள் கண்ணு மூடிட்டு செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு நட்டம் பண்ணாது. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு 10வது பாவகத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் தாராளமாக செய்யலாம். ரெசார்ட்டு, ஹோட்டல், லாட்ஜு, ஒரு சொகுசு மாளிகை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தாராளமாக பண்ணலாம். இது ஒரு தொழிலாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த துளாராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தும். டக்குன்னு செட் ஆகும். அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இறைவர் வழிபாடுன்றது துளாராசி நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனாலும் குரு வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போகிறது நல்லது. அதில் சித்தர்களாக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது நல்லது. ஆசிரியர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது நல்லது. உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குரு யாரோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிறது நல்லது. இதெல்லாம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். 7வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் 2வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் வருவார். மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கும். மன வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா துளாராசி நண்பர்கள் எப்படின்னா, தண்ணியை போல ஒரு ஓடையில் தண்ணி போகுது அப்படின்னா, அது வளைஞ்சு நெனைஞ்சு எப்படி அந்த ஓடை இருக்கோ, அந்த பாதை எப்படி இருக்கோ, அந்த பாதைக்கு தகுந்த மாதிரி தண்ணி தன்னை மாற்றிக்கும். கோணல் மணலாக இருக்குது, நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு தண்ணி அங்கிட்டு நிற்க போகிறது இல்லைங்க. அது எப்படி இருக்கோ அங்கிட்டு கரெக்டான முறையில் தண்ணி போயிடும். அந்த மாதிரி தான் இந்த துளாராசி நண்பர்கள். வாழ்க்கை அப்படின்னா அது எப்படின்னாலும், அது மனைவி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணாலும் சரி, இல்லை கணவர் நிர்வாகம் பண்ணாலும் சரி, குடும்பமாக இருந்தால் போதும் அப்படின்ற மனப்பான்மை இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய மன வாழ்க்கையில் ஆணும் பொண்ணும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு இவங்களுடைய மன வாழ்க்கை இருக்கும். 100ல் 1 2 சங்கடப்பட்டுட்டு சிரமப்பட்டுக்கிட்டு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுற நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. 5 விரலும் ஒரு மாதிரி இல்லைங்க. ஆனாலும் மெஜாரிட்டியாக கணவன் மனைவிக்குள்ளார ரொம்ப அந்யுன்யமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த துளாராசி நண்பர்கள். அது 20 ஆனாலும் சரி, 60 ஆனாலும் சரி, அன்பு பண்பு பாசம் பற்றுதலுக்கு நிச்சயமாக குறைச்சல் இருக்காது. மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காதல் திருமணம் ஒரு சில நண்பர்களுக்கு நடக்க தான் செய்யும். சரிங்களா? அது விதி, அதை மாற்றிக்கிட முடியாது. 8வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் நமக்கு சுக்கிரன் வர்றதுனால ஒரு மைனஸ் என்னன்னா, வாகன யோகம் இருக்கும், நிறைய விபத்துக்கள், அகால மரணம் அப்படின்ற ஒரு ராசி அதிகமாக யாருக்குன்னா இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு. எப்படின்னா, வாகன அதிபதி அப்படின்றது சனி பகவான், ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போது 8வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் நமக்கு சுக்கிர பகவான் வருவார். அது 8வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி நமக்கு அது சிறப்பாக இருக்காது. அதனால் என்ன ஆகும்னா, இந்த வாகனம் மினிமம் ஓரளவுக்கு நீங்கள் நம்ம கண்ட்ரோலில் வண்டி இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. நம்ம ஒரு 80ல் போகிறோம்னா, அது ஒரு காராக இருந்தால் 80ல் போகிறோம்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அதை விட்டு நான் 160ல் போகிறேனுங்கன்னா அதனுடைய கண்ட்ரோலில் நாம் இருப்போம். அதை பார்த்துக்கிடுங்க. அதுபோக ஒரு பைக்கில் போகிறோம்னா, ஒரு 60ல் போகிறோம்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். 100ல் போகிறோம்னா அதனுடைய கண்ட்ரோலில் நாம் இருக்கும். இப்போ மற்ற ராசிக்கும் இந்த துலா ராசிக்கும் என்ன வித்தியாசம்னா, உடம்பு ஃபுல்லாக அடிபட்டாலும் மற்ற ராசிக்காரங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த துலா ராசியில் ஒரே ஒரு சின்ன அடிபட்டிருக்கும், ப்ராப்ளம் ஆகி போயிடும், தொந்தரவாகி போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாகனம் அப்படின்றது அத்தியாவசியம் தானுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு டிரைவர் போட்டுக்கோங்க. காராக இருந்தால் டிரைவர் போட்டுக்கோங்க. இது உங்களுடைய தரத்தையும் அதிகரிக்கும். ரெண்டாவது, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் கேடு இல்லாமல் இருக்கும்.
ஏன்னா நிறைய நண்பர்கள் துளாராசியில் பிறந்தவங்க தானாக வண்டி ஓட்டுறது தான் விரும்புவாங்க. ஒரு கார் வச்சுருக்கிறாங்கன்னா தானாக தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். 600 கிலோமீட்டராக இருக்கட்டும், 1000 கிலோமீட்டராக இருக்கட்டும், அசால்ட்டாக போகணும், போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற எண்ணம் அந்த துளாராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். 90% ஒரு டிரைவர் போட்டு வண்டி எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம். அது பார்த்துக்கிடுங்க. அது நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய தரத்தையும் உயர்த்தும், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் கேடு இருக்காது, பார்த்துக்கோங்க. 9வது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு புதன் வருவார். புதன் வரார் அப்படின்னா பிதிரு ஸ்தானாதிபதி புதன். பிதிர் காரகன் நமக்கு பாதகாதிபதி. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு தந்தையோடைய சப்போர்ட் எல்லாம் பெருசாக இருக்காது. வெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருங்க தகப்பனானவர். ஒரு சில துளாராசி நண்பர்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. நிறைய நண்பர்களுக்கு தானாக கை ஊனி கரணம் போட்டு திருமணம் செஞ்சுக்கிடுவாங்க. அப்போது தகப்பனுடைய சப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சலாக தானங்க இருக்கும். சரிங்களா? 10வது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வராரு. பிரமாதமாக இருக்கும் தொழில் ஸ்தானம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 10வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரனாக வர்றதுனால சுயத்தொழில் வேண்டாம், சுயத்தொழில் செஞ்சு நான் கெட்டு போயிட்டேனுங்க, லாஸ் ஆகிட்டேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. 11வது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு சூரிய பகவான் வர்றாரு. லாபஸ்தானாதிபதி. லாபஸ்தானாதிபதி நமக்கு பாதகாதிபதி. 4 காசு மிச்சம் பண்ணலாம், பணமாக வச்சுக்கிடலாம்னா அது சாத்தியம் இல்லை. ஒரு பொருளாக வச்சுக்கிடுங்க, ஒரு நகநட்டு செஞ்சுக்கிடலாம், மண்ணு மனம் வாங்கிக்கிடலாம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சம்பாதனை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இருந்துக்கிடணும். சரிங்களா? 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, எவ்வளோ ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அசையாத சொத்தாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக துளாராசி நண்பர்களுக்கு 100% சொல்கிறேனுங்க, இந்த பிரபஞ்சம் பல தருணத்தில் சாதகமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த துளாராசி நண்பர்களுடைய வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கையாக தான் அமையுமே தவிர சங்கடமான வாழ்க்கையை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமாக துளாராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.